Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 20 Income Tax. இந்த Income Taxல நம்ம இந்த வீடியோவில் Filing of Returns பற்றி பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். Types of Income Tax Return Forms, Date of Income Tax Return Filing. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ITR ஃபார்ம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது 7 டைப் இருக்குது. 7 டைப் ஃபார்ம் இருக்குது. அதோடைய 7 டைப் ஃபார்ம் எதெல்லானும் அதோடைய விளக்கம் யாரெல்லாம் எந்தெந்த ஃபார்ம் யூஸ் பண்ணும் அப்படின்றதும் இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா பேங்க் பஜாரில் வந்து இந்த விஷயம் பூரா நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதை கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐடிஆர் ஃபார்ம் 1 இருக்குது, சஹாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் வந்து யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிடெண்ட் இண்டியன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ரெசிடெண்ட் இண்டியன்ஸ், அந்த ரெசிடெண்ட் இண்டியன்ஸ் இந்தியாவில் வாழக்கூடிய நபர்கள், இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க தான் இந்த ஃபார்மை ஐடிஆர் 1 ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஐடிஆர் 1 ஃபார்மை ரெசிடெண்ட் இண்டியன்ஸாக இருந்தாலும் சில கேட்டகரிஸ் இருக்குது. யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பென்ஷன் மூலமாகவோ இல்லை சேலரி மூலமாகவோ இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய நபர்கள், அதாவது சேலரி வாங்கக்கூடிய பர்சன் இல்லை பென்ஷன் வாங்கக்கூடிய பர்சன் இந்த ஐடிஆர் 1 தான் தன்னுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியும். அதே மாதிரி சிங்கிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து யாருக்கெல்லாம் இன்கம் ஜெனரேட் ஆகுதோ அவங்களும் இந்த ஐடிஆர் 1 இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 1 தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் இன்கமில் 5000க்கு மேலே போகாமல் இருந்தால், அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து 5000க்கு மிகாமல் இருந்தால் இந்த ஐடிஆர் 1 ஃபார்மை தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மேக்ஸிமம் 50 லட்சத்துக்குள்ளார இன்கம் இருக்கணும். 50 லட்சத்துக்குள்ளார டோட்டல் இன்கம் தட் இஸ் ஜெனரேட்டட் கேன் பி எ மேக்ஸிமம் ஆஃப் 50 lakh. 50 லட்சம் வரைக்கும் இன்கம் நீங்கள் சேலரியில் வாங்கினா, பென்ஷன் வாங்கினா, ஒரு இந்தியன் ரெசிடெண்ட் வந்து பென்ஷன் மூலமாகவோ சேலரி மூலமாகவோ இன்கம் ஜெனரேட் பண்ணனா அவங்க ஃபைல் பண்ண வேண்டிய ஃபார்ம் வந்து ஐடிஆர் 1 அப்படின்னு பார்த்தோம். இருந்தாலும் அவங்களுடைய இன்கம், அவங்களுடைய சேலரி இல்லைன்னா பென்ஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் 50 லட்சத்துக்கு மிகக்கூடாது. மேக்ஸிமம் 50 லட்சம் தான். 50 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அடுத்த ஃபார்ம் இருக்குது, அது என்னன்றது பின்ன பார்ப்போம். அதே மாதிரி வேறு சோர்ஸ்லேருந்து வரும், அதர் சோர்ஸஸ்லேருந்து. இப்போ ஹார்ஸ்லேஸ்லேருந்து வின் பண்ணக்கூடிய தொகை, லாட்ரிலேருந்து கிடைக்கக்கூடிய தொகை, இதெல்லாம் அதர் சோர்ஸஸ். இந்த சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய இன்கமுக்கும் நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 1 தான் யூஸ் பண்ணுவோம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 1 அதை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐடிஆர் ஃபார்ம் 1 வந்து ரெசிடெண்ட் இண்டியன்ஸ், பென்ஷன் சேலரி, சிங்கிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கவங்க, அதுலேருந்து வரக்கூடிய இன்கம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்கமாக இருந்தால் நாட் மோர் தென் 5000, மேக்ஸிமம் ஆஃப் 50 lakh இன்கம். அதே மாதிரி அதர் சோர்ஸஸ், வின்னிங் ஹார்சஸ் அண்ட் லாட்ரி, இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் எல்லாம் இந்த ஐடிஆர் 1 தான் ஃபைல் பண்ணணும். ஐடிஆர் 2 இருக்குது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 2. இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இது இண்டிவிஜுவல்ஸ், எந்த தனிப்பட்ட நபரும். அதே மாதிரி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ், HUF, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ், இவங்க தான் இந்த கேட்டகரியில் வருவாங்க. இண்டிவிஜுவல்ஸும் தனிப்பட்ட நபர்களும், அதே மாதிரி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸும் இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஃபார்ம் 2ல் அப்ளை பண்ணணும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து இது இண்டிவிஜுவல்ஸும் இருந்தாலும், இண்டிவிஜுவல்ஸோ இல்லை ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருந்தாலும் என்ன கேட்டகரி அப்படின்னு பார்க்கணும். ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் இன்கம் வந்து மோர் தென் 50 lakhs இருந்தால் இந்த ஐடிஆர் 2. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 50 லட்சத்துக்குள்ளார இருந்தால் ஐடிஆர் 1 பார்த்தோம். ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் 50 லட்சத்துக்கு மிகுந்தால், மோர் தென் 50 lakhs இருந்தால் ஐடிஆர் 2 ஃபார்மில் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இன்கம், சேலரி, பென்ஷன் எல்லாமே இதில் வரலாம். பட் 50 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து வரக்கூடிய இன்கமும் ஐடிஆர் 2ல் ஃபைல் பண்ண முடியும். அதே மாதிரி லாட்ரி, ஹார்சஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஐடிஆர் 1 பார்த்தோம். சேம் திங் இஸ் ஏன்னா இந்து அன்டிவைடட் ஃபேமிலி கூட இங்கே வருது. பட் எல்லாமே வந்து இன்கம் வந்து மோர் தென் 50 lakhs இருந்தால் மட்டும்தான் இது ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கம்பெனியோட டைரக்டராக இருந்தால் அவர் ஐடிஆர் 2ல் தான் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து லெஸ் தென் 5000 இருந்தால் ஐடிஆர் 1 பார்த்தோம். மோர் தென் 5000க்கு மிக மேலே போயிடுச்சுன்னா ஐடிஆர் 2. அதே மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் இன்கம் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் மூலமாக கிடச்சுன்னா
ஷேர்ஸை சேல் பண்ணுறனால கிடைக்கக்கூடியது, லேண்ட் அண்ட் பில்டிங்கை சேல் பண்ணக்கூடிய வந்து கிடைக்கக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸை வந்து ஐடிஆர் 2ல் தான் நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ப்ரெசென்ட்டில் வந்து ஈக்விட்டி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அன்லிஸ்டட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் அந்த ஷேர்ஸ் வந்து அன்லிஸ்டடாக இருந்தாலும் அந்த இன்கம் அன்லிஸ்டடாக இருந்தால் ஃபினான்ஷியல் இயரில் அன்லிஸ்டடாக இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஐடிஆர் 2ல் தான் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி ஃபாரின் இன்கம், அதேமாதிரி ஃபாரின் அசட்லேருந்து ஏதாவது இன்கம் ஜெனரேட் ஆச்சுன்னா உருவாச்சுன்னா ஃபாரின் இன்கம்லேருந்தோ ஃபாரின் அசட்லேருந்தோ இன்கம் ஜெனரேட் ஆகினாலும் ஐடிஆர் 2ல் தான் ஃபைல் பண்ணணும். அப்படி பாருங்கள், ஐடிஆர் 1லேருந்து வரக்கூடிய மீதி எல்லாமே ஐடிஆர் 2ல் தான். அதாவது இண்டிவிஜுவல்ஸும் அன்டிவைடட் ஃபேமிலியும் ஐடிஆர் 2, இன்கம் வந்து சேலரி இன்கம், பென்ஷன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, வின்னிங் லாட்ரி, ஹார்ஸ் ரேசஸ் இதெல்லாம் தான் வருது. பட் இன்கம் வந்து மோர் தென் 50 lakhs இருந்தால் மட்டும்தான் ஐடிஆர் 2. 50 lakhs குறைஞ்சிருச்சுன்னா ஐடிஆர் 1ல் தான் பண்ண முடியும். அதே மாதிரி டைரக்டர் ஆஃப் தி கம்பெனியாக இருந்தால் ஐடிஆர் 2 ஃபார்மில் தான் ஃபைல் பண்ண முடியும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்கம், இண்டிவிஜுவலுடைய அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து மோர் தென் 5,000 இருந்தால் ஐடிஆர் 2, லெஸ் தென் 5,000 இருந்தால் ஐடிஆர் 1. அதே மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் ஐடிஆர் 2ல் மட்டும் தான் பண்ண முடியும். ஈக்விட்டி ஷேர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அன்லிஸ்டட் அந்த ஃபினான்ஷியல் இயரில் அன்லிஸ்டடாக இருந்தால் ஐடிஆர் 2ல் பண்ணணும். அதே மாதிரி ஃபாரின் இன்கம், அதே மாதிரி ஃபாரின் அசட்லேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து ஐடிஆர் 2ல் ஃபைல் பண்ணணும். அடுத்து ஐடிஆர் 3, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 3ல் யார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், அதேமாதிரி அன்டிவைடட் ஃபேமிலியாக இருக்கலாம். பட் தே மேக் இன்கம் ஃப்ரம் தி ப்ரொஃபஷன் ஆர் ஃப்ரம் ஏ ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ். தங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இல்லை தொழிலிருந்து தங்களுடைய தொழிலிருந்து இன்கம் ஏர்ன் பண்ணினால் அது வந்து ஐடிஆர் 3ல் பண்ணும். ரெண்டாவது ஐடிஆர் 2ல் பார்க்கும்போது இன்கம், பென்ஷன் ஆர் சேலரி அப்படின்னு பார்த்தோம். பென்ஷன் அண்ட் சேலரி, இண்டிவிஜுவலுடைய பென்ஷன் ஆர் சேலரி, அன்டிவைடட் ஃபேமிலியோட பென்ஷன் ஆர் சேலரி, இல்லைனா அவங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் மோர் தென் 5,000 இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஐடிஆர் 3. இங்கேயும் இண்டிவிஜுவல் அண்டு அன்டிவைடட் ஃபேமிலி தான். பட் அவங்களுடைய ப்ரொஃபஷன் இல்லைனா அவங்களுடைய ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ், அவங்களுடைய சொந்த பிஸ்னஸில் வரக்கூடிய இன்கமாக இருந்தால் ஐடிஆர் 3 ஃபார்மை யூஸ் பண்ணணும். இது ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் அவங்க இண்டிவிஜுவலுடைய இன்கம் வந்து ப்ரொஃபஷனல் இருந்தோ அல்லது பிஸ்னஸ்லேருந்தோ வந்தால் ஐடிஆர் 3. அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அன்லிஸ்டட் அட் எனி டைம் டியூரிங் தி ஃபினான்ஷியல் இந்த ஃபினான்ஷியல் இயரில் எப்போ வேணாலும் அன்லிஸ்ட் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் இந்த ஐடிஆர் 3ல் தான் நம்ம ஃபைல் பண்ணணும். அதேமாதிரி பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம், ஒரு நிறுவனத்தினுடைய பார்ட்னருடைய இன்கம் ஐடிஆர் 3ல் தான் ஃபைல் பண்ணணும். அதேமாதிரி டைரக்டர் ஆஃப் தி கம்பெனி, இண்டிவிஜுவல் இஸ் எ டைரக்டர் ஆஃப் எ கம்பெனியாக இருந்தாலும் ஐடிஆர் 3ல் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி இன்கம் ஜெனரேட்டட் ஃப்ரம் எ பென்ஷன் ஆர் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் எனி அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதையும் நம்ம இதில் ஃபைல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸோடைய டேர்ன் ஓவர் வந்து 2 கோடிக்கு மேலே போனால் இந்த ஐடிஆர் 3ல் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். ஐடிஆர் 4 ஆர் சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸு, இண்டிவிஜுவல்ஸ், ஆனால் இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருந்தால் அவங்களுடைய இன்கம் எங்கிருந்து ஜெனரேட் ஆகிருக்குன்னா ப்ரொஃபஷனல் இருந்தோ பிஸ்னஸில் தான் ஜெனரேட் ஆகிருக்கும். அவங்க வந்து இந்த ஐடிஆர் 4 ஃபார்மை வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்வாங்க, எல்எல்பிஸ், லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து இந்த ஃபார்மை ஆப்ட் பண்ண முடியாது. அதேமாதிரி இண்டிவிஜுவல்ஸ், அதாவது 44AD, செக்ஷன் 44ADA, செக்ஷன் 44AE, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1964 இருக்கக்கூடிய இந்த செக்ஷனில் வரக்கூடிய நபர்களும், இந்த செக்ஷனில் வரக்கூடிய இண்டிவிஜுவல்ஸுடைய இன்கமும் இந்த ஃபார்மை ஆப்ட் பண்ணி நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த ஐடிஆர் ஃபார்மை பார்க்கும்போது லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் எல்எல்பி மட்டும் யூஸ் பண்ண முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்கள், ஹூ கேன் ஆப்ட் ஃபார் திஸ் ஃபார்ம். இந்த ஐடிஆர் 4 யாரெல்லாம் ஃபார்ம், அது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் செக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஃபார்மை வந்து இந்த ஐடிஆர் 4 ஃபார்மை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அன்டிவைடட் ஃபேமிலி ஆர் நாட் அலோட் டு ஆப்ட் ஐடிஆர் ஃபார்ம்.
யாரெல்லாம் எந்தெந்த இண்டிவிஜுவல்ஸ்லாம் ஆஃப் பண்ண முடியாது, எந்தெந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியெல்லாம் இதை ஆஃப் பண்ண முடியாது அப்படின்போது டோட்டல் இன்கம் ஜெனரேட்டட் வந்து மோர் தென் 50 லேக்காக இருந்தால் இந்த ஐடிஆர் ஃபார்ம் 4 யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் த டோட்டல் இன்கம் that has been generated is more rupees 50 lakh. அதே மாதிரி எனி லாஸ் ஹேஸ் பீன் brought forward from previous இயர்லேருந்து ஏதாவது நட்டத்தை இப்போது கொண்டு வரப்பட்டிருந்தால், இந்த நட்டத்தை கழிக்கிறதுக்காக இந்த வருஷம் கொண்டு வந்திருந்தால் இந்த ஐடிஆர் ஃபார்ம் 4 யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் அந்த சைனிங் அத்தாரிட்டி அட் எ பிளேஸ் வந்து இந்தியாவில் இல்லாமல் இருந்தால், அதாவது இண்டிவிஜுவல் ஆஸ் எ சைனிங் அத்தாரிட்டி, இண்டிவிஜுவல் வந்து சைனிங் அத்தாரிட்டி வந்து இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் எங்கேயாச்சும் இருந்தால் அவரும் இந்த ஐடிஆர் 4 ஃபார்மை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் ஈக்விட்டி ஷேர் தட் ஆர் அன்லிஸ்டட் அட் எனி டைம் டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயரில் எந்த டைம் வேணாலும் அன்லிஸ்ட் பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடிய ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதையும் இந்த ஐடிஆர் 4 ஃபார்மில் நம்ம ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் ஹேவ் ஃபாரின் அசெட் ஆர் ஹேவ் ஜெனரேட்டட் எ ஃபாரின் இன்கம் இருந்தாலும் ஐடிஆர் 4 ஃபார்மை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய இன்கமையும் இந்த ஐடிஆர் 4 ஃபார்மில் காமிக்க முடியாது. அதே மாதிரி டைரக்டர் ஆஃப் தி கம்பெனியாக இருந்தால், ஒரு இண்டிவிஜுவல் வந்து டைரக்டர் ஆஃப் தி கம்பெனியாக இருந்தால் அவருடைய இன்கமையும் ஐடிஆர் 4 ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது, காமிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு நான் ரெசிடெண்ட்டோ, ஒரு இண்டிவிஜுவல் அவர் வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும், இன்னொன்று வந்துட்டு ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தாலும், RNOR, அதாவது நான் ரெசிடெண்ட்டோ அல்லது ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தாலோ இந்த ஐடிஆர், அது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 4 யூஸ் பண்ண முடியாது. who cannot opt for this form தான் இதெல்லாமே. இதெல்லாம் திரும்ப ரிப்பீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வைக்க முடியும். அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஈஸி தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் எல்லா ஃபார்மிங்கும் ஐடிஆர் 1, 2, 3, 4ன்னு சொல்லி ஒரு சார்ட் மாதிரி வரைஞ்சிட்டு உங்களுக்கு தெரியக்கூடிய பாயிண்ட் மட்டும் அங்கங்கே எழுதி வைங்க, உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஐடிஆர் 5 யார் ஃபைல் பண்ணலாம் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸு, பிஸ்னஸ் ட்ரஸ்ட்ஸு, எஸ்டேட் ஆஃப் இன்சால்வெண்ட்டு, எஸ்டேட் ஆஃப் டிசீஸ்டு, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் AJP, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், அதேமாதிரி லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் LLPs, ஃபர்ம்ஸ் மஸ்ட் ஆப்ட் ஐடிஆர் 5. நம்ம ஏற்கனவே சொன்னதில் எல்லாமே வராதது எல்லாமே இந்த ஐடிஆர் 5 ஃபார்மில் தான் ஃபில் பண்ணணும். எதெல்லாம் ஃபைல் பண்ணணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஐடிஆர் 6 பாருங்கள். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 6ல் வந்துட்டு கம்பெனிஸ், எனி கம்பெனிஸ் நாட் கிளைமிங் எக்ஸம்ஷன், இந்த அண்டர் செக்ஷன் 11 பிரகாரம் செக்ஷன் 11ல் கொடுக்கக்கூடிய விலக்குகள், எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணாத கம்பெனியெல்லாம் ஐடிஆர் 6ல் தான் ஃபைல் பண்ணணும். அவங்க இதை தான் சூஸ் பண்ணணும். அப்போது இந்த ஃபார்ம் வந்து ஒரு விஷயம் தான், மற்ற எல்லா ஃபார்மையும் வந்துட்டு எப்படி வேணாலும் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். பட் இந்த ஐடிஆர் 6 மட்டும் எலக்ட்ரானிக்கலாக மட்டும்தான் நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். ஃபைலிங் ரிட்டன் அண்டர் திஸ் செக்ஷன் கேன் ஒன்லி டூ இட் எலக்ட்ரானிக்கலி மட்டும்தான் பண்ண முடியும். ஐடிஆர் 7 பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ், அதே மாதிரி கம்பெனிஸ், இந்த 139(4)A, செக்ஷன் 139(4)B, செக்ஷன் 139(4)C, செக்ஷன் 139(4)D, அதுமாதிரி 4E, 139(4)F, இதில் ஃபர்னிஷ் பண்ணவங்க, ரிட்டர்னை ஃபைல் பண்ணவங்க வந்துட்டு இந்த ஐடிஆர் 7 தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த 139(4)A, 4B என்னென்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மொத்தம் 7 ஃபார்ம் பார்த்துருக்கோம். இந்த 7th ஃபார்ம் யாரெல்லாம் எந்தெந்த ஃபார்ம் யூஸ் பண்ணலான்றது பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஐடிஆர் 7ல் வந்து நம்ம வந்து செக்ஷன் மட்டும் சொல்லியிருக்கோம். இண்டிவிஜுவல் கம்பெனி தட் ஹேவ் ஃபர்னிஷ் ரிட்டர்ன் அண்டர், இந்த செக்ஷன் பிரகாரம் எந்தெந்த இண்டிவிஜுவலெல்லாம் எந்தெந்த கம்பெனியெல்லாம் தன்னோட ரிட்டனை ஃபைல் பண்ணுதோ அவங்கெல்லாம் வந்து ஐடிஆர் 7 யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இந்த செக்ஷன்லாம் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். பாருங்கள், செக்ஷன் 139(4)A, இது வந்து பாருங்கள், ரிட்டர்ன் மஸ்ட் பி ஃபைல்டு பை இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ரிசீவ் அன் இன்கம் ஃப்ரம் எ ப்ராப்பர்ட்டி தட் பிலாங்ஸ் டு எ ட்ரஸ்ட். அதான் மீன், ட்ரஸ்ட்டுக்கு பிலாங் ஆன ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய இன்கம் ஆர் அதர் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் and the income that is generated is solely used for religious or charitable purpose. இது 139(4)A சொல்கிறது. சேரிட்டபிள் பர்பஸ்க்காக வரக்கூடிய இன்கமோ, ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டு
ட்ரஸ்ட், மெயினாக ட்ரஸ்ட் ஞாபகம் வச்சுன்னா முடிஞ்சிடும். அந்த ட்ரஸ்ட்லேருந்து வரக்கூடிய இன்கம் வரக்கூடியதாக இருந்தால் இந்த செக்ஷன் 139(4A) வரும். அவங்க வந்து ITR 7 தான் ஃபைல் பண்ண முடியும். அதேமாதிரி செக்ஷன் பாருங்கள் 139(4B). இதில் 4Bன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், மெயினாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஞாபகம் வச்ச போதும். பாருங்கள், ரிட்டர்ன் மஸ்ட் பி ஃபைல்டு அண்டர் திஸ் செக்ஷன் பை அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஃப் தி டோட்டல் இன்கம் தட் ஹாஸ் பீன் ஜெனரேட்டட் இஸ் மோர் தென் தி மேக்ஸிமம் அமௌண்ட். மேக்ஸிமம் அமௌண்ட்டு கூட அதிகமான அமௌண்ட் ஜெனரேட் பண்ணியிருந்தால் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிகளாம் 139(4B)ல தான் இது பண்ணுவாங்க. அவங்களாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ITR 7 தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதுமாதிரி செக்ஷன் 139(4C) பாருங்கள், யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் அசோசியேஷன், institution or association that come under section 1023A, medical institutions, hospitals, universities, funds and other educational institutions, news agencies, institution that come under section 1023B. இந்த இதில் வரக்கூடியதெல்லாம் 139(4C) அப்படின்னுவோம். இவங்க ரிட்டனை ஃபைல் பண்ணுறதுக்கு ITR 7 தான் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி செக்ஷன் 139(4D), இது வந்து காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இவங்க வந்து ஆக்சுவலி இன்கம் ஆர் லாஸை வந்து ரிட்டனை ஃபைல் பண்ண வேண்டியதில்லை. இந்த செக்ஷன் பிரகாரம் அவங்க வந்து ITR 7 வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். 39(4E) வந்து பிஸ்னஸ் ட்ரஸ்ட் எல்லாம் இவங்க வந்து ஆக்சுவலி நாட் ரிக்வயர்ட் டு ஃபர்னிஷ் தேர் இன்கம் ஆர் லாஸ் மஸ்ட் ஃபைல் தேர் ரிட்டன் அண்டர் திஸ் செக்ஷன். இவங்க இன்கமையோ லாஸையோ ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் இந்த செக்ஷனில் அவங்க காமிச்சிருக்கணும், அதாவது ITR 7 காமிச்சிருக்கணும். செக்ஷன் 139(4F) பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸு, 115UB இவங்க வந்து ஆக்சுவலி இன்கமையோ லாஸஸே ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மஸ்ட் ஃபைல் ரிட்டன் அண்டர் திஸ் செக்ஷன், நாட் ரிக்வயர்ட் டு ஃபர்னிஷ். இந்த செக்ஷன் பிரகாரம் அவங்க பண்ண வேண்டியதில் ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது ITR 7 காமிக்கணும். இது இப்போ லாஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் பார்க்கும்போது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டியூ டேட் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி 139 செக்ஷனில் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க எந்த டேட்டில் வந்துட்டு ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் செக்ஷன் 139 ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டியூ டேட்ஸ் ஃபார் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், எலிஜிபிலிட்டி அண்ட் தி லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் அண்ட் தி ரிட்டர்ன். Income Tax Act 1961 and its rule decide the due dates are for filing income tax return under section 139. இங்கே தான் கவனிக்க வேண்டியது, இந்த செக்ஷன் 139 பிரகாரம் தான் இந்த இன்கம் டேக்ஸ் டேட்டை டிசைட் பண்ணுறது. இப்போ இந்த டேட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கூட 2 வருஷமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜூலை 31 ஒரு இண்டிவிஜுவல் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணணும், பட் இப்போ வந்து நான் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு மாற்றிருக்காங்க. செப்டம்பர் 31 வரைக்கும் 2 months எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும்னா இந்த டியூ டேட்டை சேஞ்ச் பண்ண முடியும். கீப் இட் யுவர் மைண்ட். இதெல்லாம் கொஸ்டினில் MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கேட்கலாம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டியூ டேட்டை வந்து யார் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ராப்பர் நோட்டீஸை இஷ்யூ பண்ணிவிட்டு. இப்போ 2 பார்ட்டாக பிரிக்கலாம். பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்ஸு, இன்டு அன்டிவைடட் ஃபேமிலி, அது மாதிரி பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். இவங்க வந்து டேக்ஸ் பேயர்ஸு வித் நோ ஆடிட் ரிக்குவயர்மெண்ட். இவங்களுக்கெல்லாம் ஆடிட் ரிக்குவயர்மெண்ட் கிடையாது, அஃபிஷியலாக ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக 31 ஜூலையில் சப்மிட் பண்ணும், ரிட்டனை ஃபைல் பண்ணும். 31 ஜூலை இதுதான் ஜென்ரல் டேட். நவ் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கோவிட்னால, இந்த பெண்டமிக்னால அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி செப்டம்பர் 31 வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் ஜென்ரலாக வந்து 31 ஜூலை தான் அதுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வேணாலும் ஃபைல் பண்ணிக்கலாம், பட்டு பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். அதுமாதிரி செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கம்பெனி டேக்ஸ் பேயர்ஸு ஹூஸ் அக்கௌண்ட் நீட் டு பி ஆடிட்டட். கம்பெனி அதேமாதிரி டேக்ஸ் பேயர்ஸ் அவங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் வந்து ஆடிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுமாதிரி ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ், அவங்களுடைய ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தான் எந்த ஃபேர்மோடன்னு கேட்டால் அவங்க அந்த ஃபேர்மோட புக்கெல்லாம் ஆடிட் பண்ண வேண்டியிருக்கும், கம்பல்சரி ஆடிட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் இவங்கெல்லாம் இன்றைக்கி டேக்ஸ் இந்த ரிட்டனை ஃபைல் பண்ணணுன்னு கேட்டால் 30th செப்டம்பரில் ஃபைல் பண்ணணும். 2 டேட் நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இண்டிவிஜுவல்ஸாக கேட்பாங்க பொதுவாக 31 ஜூலை. அதேமாதிரி கம்பெனி டேக்ஸ் பேயர்ஸ் தான், அது வந்து ஆடிட் ரிக்குவயர்மெண்ட் இல்லைன்னா 31 ஜூலை, ஆடிட் ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா 30th செப்டம்பர் ஆஃப் தி ரிலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர், ஏஒய்னா அசஸ்மெண்ட் இயரில் ஃபைல் பண்ணணும். இதுதான் இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை பற்றியான விஷயம். மொத்தம் 7 ITR ஃபார்ம் இருக்குது. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் வந்து 7 இருக்குது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த ஃபார்ம் யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வைக்கணும். பொதுவாக சேலரி, பென்ஷன்
அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஐடிஆர் 1 தான் எல்லோரும் மேக்ஸிமம் பர்சன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கவனிச்சுக்கணும், ட்ரஸ்ட் வந்து எந்த ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டியூ டேட்டை பற்றி பார்க்கும்போது செக்ஷன் 139 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த டியூ டேட்டை சேஞ்ச் பண்ணலாம், ப்ராப்பர் நோட்டீஸை இஷ்யூ பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். 2 டேட்டு தான் இருக்குது. அதாவது நோ ஆடிட் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னா இண்டிவிஜுவலோ அன்டிவைடட் ஃபேமிலியோ பாடி ஆஃப் இண்டிவிஜுவலோ அசோசியேஷன் ஆஃப் பர்சனாக இருந்தால் 31 ஜூலை. அதே மாதிரி ஆடிட் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். டேக்ஸ் பேயர்ஸோ கம்பெனிஸோ ஒர்க்கிங் பார்ட்னரோ அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு ஆடிட் பண்ணக்கூடியதாக இருந்தால் 30th செப்டம்பராக இருக்கும் டியூ டேட். இந்த 2 டியூ டேட் ஞாபகம் வச்சா போதும். 31 ஜூலை 30th ஜூலை யாருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி இந்தந்த ஃபார்ம் யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.